இந்த வரவு செலவு திட்டத்தில் வைத்தியர்கள் உள்ளடங்கலான அரசு சேவை ஊழியர்களின் ஆரம்ப சம்பளங்கள் பேசிக் சேலரி அதிகரிக்கப்பட்டது. வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த மேலதிக சேவை கொடுப்பனவு, நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டும், இது மேலதிக நேர கொடுப்பனவு அல்ல, இது மேலதிக சேவை கொடுப்பனவு. எனவே இதன் காரணமாகத்தான் 1980களிலிருந்து வழங்கப்பட்டு வருகின்ற இந்த மேலதிக சேவை கொடுப்பனவு என்கின்ற இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. எனவே இதனை கணக்கிடும் முறை ஆரம்ப சம்பளத்திலிருந்து பேசிக் சேலரியிலிருந்து, அதாவது 80இல் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஒரு நாளுக்கான ஒரு கொடுப்பனவு இந்த வழங்கப்பட்ட ஒரு மணித்தியாலத்துக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இதனை எந்த விதமான கலந்துரையாடல்கள், எந்த விதமான விஞ்ஞான ரீதியான கலந்துரையாடலுமின்றி இந்த 80இல் 1 என்கின்ற பெருமானம் கிடைக்கப்பெற்றது ஒரு விஞ்ஞான முறையிலான ஒரு சமன்பாடு. எனவே இந்த சமன்பாட்டை எவ்வாறு 120இல் 1ஆக குறைக்க முடியும்? இந்த 20இல் 1 என்கின்ற விடயமும் 80இல் 1 என்கின்ற இந்த விடயமும் மீள எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக பல ஊடக மாநாடுகளை நடத்தி இருக்கின்றோம், பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு இருக்கின்றோம். ஏன் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு கூட நாங்கள் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருந்து ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடலின் பின்னர் ஒரு சாதகமான பதில் எட்டப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் விட்டிருந்தோம்.